அமைதிப்படை சத்யராஜ் அதில் சொல்லியிருப்பாங்க. அதான் வந்துட்டு அவனுடைய கேரக்டர் வந்து கீழ்மட்டத்திலிருந்து இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு சூழ்ச்சி மூலமாக வந்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு இதில் வருவான். அதில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு சொல்லியிருப்பான், மீண்டும் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த சொல்லி முடிச்ச அந்த வசனத்தில் மீண்டும் அவனுடைய அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கும். ஸோ அந்த கொடுங்கோல் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தகாத ஒரு நாட்டை எந்த ஒரு இதில் ஆளக்கூடாதோ, எந்த ஒரு தகுதியில் நாட்டை ஆள்பவர்கள் இருக்கக்கூடாதோ அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் இருக்கும். அப்போ இது என்ன ஒரு விஷயம் புகுத்தப்படுது அப்படின்னா, சோழர்கள் இந்த மாதிரி இருந்தாங்களா? அப்போ நம்மளுடைய தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு இழிவாக சித்தரிக்கிறாங்க. ஏன் இதுவரைக்கும் யாருமே அதுக்கு கேஸ் போடல, எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லையே? ஏன் இந்த மாதிரி ஒரு செயல்கள் செஞ்சுட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி மலர வேண்டுமானால் அனைத்து தமிழ் மக்களும் விழிப்படைய வேண்டும். இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நாம் அர்ப்பணித்து நாம் ஆசிவக நல்லாட்சி மலர பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.